இன்றைக்கி நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பில் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலுக்கு தாங்க நம்ம வந்திருக்கிறோம். திவ்ய தேசத்தில் பார்த்துட்டிங்கன்னா 5வது திவ்ய தேசங்க. திருமழிசை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட எம்பெருமான். இக்கோயிலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா திருச்சியிலேருந்து 20 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தால் அன்பில்னு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சுந்தர ராஜ பெருமாள் திருக்கோயில் தாங்க. இந்த கோயிலோட டைமிங் அப்படியே பலகையில் இருக்குது. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க, தெரியாமல் வந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் விசேஷ காலங்களில் நேரங்களில் மாற்றி அமைப்பாங்க. படிபீடம் இதாங்க நுழைவாசல். சுந்தரராஜ பெருமாளுடைய கோயிலோட நுழைவாசல். ராஜகோபுரம் எவ்வளோ கம்பீரமாக வீட்டிருக்கு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குங்க. சின்ன கோயிலாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். கொடிமரம், இந்த மரத்துக்கு நம்ம தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம பெருமாளை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஆண்டாள் பார்த்துட்டிங்கன்னா அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி கொடுக்குறாங்க. வேறு எங்கேயுமே ஆண்டாள் நின்ற கோலம் தான். இந்த ஒரு கோயிலில் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா ஆண்டாள் அமர்ந்த கோலத்தில் காட்சி கொடுக்குறாங்க. சரிங்க, நம்ம இப்போ தலை வரலாறுக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா சுதாபா என்கின்ற மிகப்பெரிய விஷ்ணு பக்தன் இருந்தார். அவரோட தவ வலிமையின் காரணமாக நீருக்குள்ளேயும் வெளியும் இருக்கக்கூடிய சக்தி அவருக்கு கிடச்சிதுங்க. இதனால் ஒரு நாள் பார்த்துட்டிங்கன்னா அவர் தண்ணிக்கடியில் மகாவிஷ்ணு நினச்சி தவம் செஞ்சு கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் துர்வாச முனிவர் வராரு. அவரை பார்க்கல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி சுதாபா பார்த்துட்டிங்கன்னா மகாவிஷ்ணுவோட நினச்சி அப்படியே தவ கோலத்தில் இருக்கிறனால துர்வாச முனிவர் பார்க்கல. துர்வாச முனிவருக்கோ வந்துருச்சு. அதனால் துர்வாச முனிவர் என்ன பண்ணுறாருன்னா சாபம் கொடுக்குறாரு. மண்டூகமாக போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு. மண்டூகம் அப்படின்னா தவளை. தவளையாக மாறின மண்டூக முனிவர் பார்த்துட்டிங்கன்னா சாப விமோச்சனம் அடையணும்ல. அதனால் இங்கே இருக்கக்கூடிய குளத்தில் நீராடி மகாவிஷ்ணு நடித்து தவம் இருக்கிறாருங்க. அவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கறதுக்காக சுந்தரராஜ பெருமாள் இங்கே அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பிரம்மாவுக்கு நான் தான் அழகன் அப்படின்னு ஒரு கர்வம் ஏற்பட்டுச்சுங்க. என்னை விட பெரிய அழகு யாரும் கிடையாது, என்னோடய படைப்பிலையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆணவம் ஏற்பட்டுச்சு. அதனால் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, நீ மனிதனாக பிறன்னு சாபம் கொடுக்குறாரு. அந்த சாபத்தை போக்கிக் கொள்ள ஒவ்வொரு விஷ்ணு கோயிலாக வராருங்க பிரம்மா அப்படி வரப்போ பார்த்துட்டிங்கன்னா பெருமாள் இங்கே இளம் வாலிபனாக அவருக்கு காட்சி அளிக்கிறார். இதை பார்த்தோன்னே அவருக்கு பார்த்துட்டிங்கன்னா நான் தான் அழகன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கர்வம் அடங்கிருச்சம்மாங்க. எனக்கும் மேலான சக்தி தான் பரமாத்மா அப்படிங்கிறத பிரம்மா உணர்ந்தோனையும் அவருக்கு சாப விமோச்சனம் கிடச்சிருக்குங்க. இன்னொன்று, இக்கோயிலோட தலை வரலாறு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா சிவபெருமான் பிரம்மனோட தலையை கொய்து எய்தனால அவருக்கு பிரம்மகதி தோஷம் பிடிச்சதுங்க. பூர்ணவல்லி தாயார் அந்த கபாலத்தை நீக்கி கொடுத்தாங்க. இருந்தாலும் சாபம் நிவர்த்தி ஆகலை. அதனால் ஒவ்வொரு விஷ்ணு ஆலயமாக செல்கிறாரு. அப்படி வரப்போ இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அன்பில் சுந்தரராஜ பெருமாளையும் வழிபட்டதாக இத்தலபுராணம் கூறுகிறது. நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மேலும் நீங்கள் திவ்ய தேசத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தல வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் மேலும் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு விஷ்ணு பகவானை பிடிக்கும் அப்படின்னா நமது சேனலை ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். சொர்க்கவாசலுங்க, பெருமாளுடைய சொர்க்கவாசலை பாருங்கள். சொர்க்கவாசலோட இந்த வீடியோ அப்படியே நம்ம முடிச்சுக்கலாங்க. நன்றி, வணக்கம்.